தங்கத்துக்கும் ரசீது வரும் நாள். அரசின் புதிய உத்தியால் தங்கம் செல்லாச் சொத்தாக மாறுமா? உங்கள் கையில் உள்ள தங்கத்தை அரசு நேரடியாக பறிக்காது. ஆனால் அதை செல்லா காசாக மாற்றுவதற்கான ஒரு நுண்ணிய திட்டத்தை அமல்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இதை பொருளாதார நிபுணர்கள் சாஃப்ட் டிமானிட்டைசேஷன் என்கிறார்கள். இதன் மூலம் ரசீது இல்லாவிட்டால் தங்கத்துக்கு மதிப்பில்லை என்ற நிலை உருவாக்கப்படலாம். காலப்போக்கில் நமது தங்கம் எப்படி ஒரு முடங்கிய சொத்தாக மாறும் சூழ்நிலை வரக்கூடும் என்பதை இந்த பகுப்பாய்வு விளக்குகிறது. தங்கத்தை அரசு பறிக்காது, ஆனால் செல்லா காசாக்க வாய்ப்பு உண்டு. நான் சொல்லப்போகும் விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சமீப காலமாக இந்திய மக்களிடையே ஒரு வதந்தி வேகமாக பரவி வருகிறது. அதாவது, மக்களிடமிருக்கும் அதிகப்படியான தங்கத்தை மத்திய அரசு திரும்பப் பெறப் போகிறது அல்லது பறிமுதல் செய்யப் போகிறது என்பதுதான் அது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமற்ற ஒன்று. இந்திய கலாச்சாரத்தில் ஊறிப்போன தங்கத்தை, குறிப்பாக பெண்களின் நகைகளை வீடு வீடாகச் சென்று சோதனையிட்டு பறிமுதல் செய்வது எந்தத ஒரு அரசாலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியம். அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்பது அரசுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அரசு தங்கத்தை நம்மிடமிருந்து பறிக்காமலே அதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஒரு மிகச் சாமர்த்தியமான வழியை கையாளும் வாய்ப்பு அதிகம். அதைத்தான் பொருளாதார நிபுணர்கள் சாஃப்ட் டிமானிட்டைசேஷன் என்கிறார்கள். அதாவது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எப்படி ரொக்கப் பணத்தை வங்கிக் கணக்கிற்குள் வரவழைத்ததோ அதே பாணியில் தங்கத்தையும் கணக்கிற்குள் கொண்டுவரும் உத்தி இது. எதிர்காலத்தில் ரசீது இல்லை என்றால் தங்கத்திற்கு மதிப்பில்லை என்ற நிலையை அரசு உருவாக்கலாம். அதாவது, நீங்கள் கஷ்ட காலத்தில் உங்கள் வீட்டிலிருக்கும் நகையை எடுத்துக்கொண்டு வங்கிக்குச் சென்று அடகு வைக்க நினைத்தாலோ அல்லது நகைக்கடையில் கொடுத்து பணமாக்க நினைத்தாலோ அந்த தங்கம் வாங்கியதற்கான முறையான ரசீது அல்லது அரசின் HUID பதிவுச் சான்றிதழ் கட்டாயம் கேட்கப்படலாம். அப்படி ரசீது இல்லாத பட்சத்தில் அந்த தங்கத்தை வங்கிகள் ஏற்காது, நகைக்கடைகளும் வாங்காது என்ற நிலை வந்தால் என்ன நடக்கும்? நம் கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கம் இருக்கும். ஆனால் அதை அவசரத்திற்கு பயன்படுத்த முடியாது. அது வெறும் அழகுக்கான உலோகமாக மட்டுமே இருக்கும். கள்ளச்சந்தையில் விற்றால் பாதி விலைக்கு கூட வாங்க மாட்டார்கள். இதன் மூலம் கணக்கில் வராத தங்கத்தை முடங்கிய சொத்தாக டெட் அசெட் அரசு மாற்றிவிடும். இதை சரிசெய்ய அரசு ஒருவேளை தங்க வருமான வரி தாக்கல் போன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் தங்கள் கையில் உள்ள ரசீது இல்லாத தங்கத்தை குறிப்பிட்ட வரியை கட்டி கணக்கில் ஏற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பளிக்கலாம். இதன் மூலம் இந்திய குடும்பங்களில் முடங்கிக் கிடக்கும் சுமார் 34,000 டன் தங்கமும் நாட்டின் முறையான பொருளாதார கணக்கிற்குள் வந்துவிடும். எனவே தங்கத்தை பறிமுதல் செய்வார்கள் என்று பயப்படுவதை விட நம்மிடம் இருக்கும் தங்கத்திற்கு முறையான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதே புத்திசாலித்தனம். இனி வரும் காலங்களில் தங்கத்தை விட அதற்கான ரசீதுதான் மிக முக்கியமான